எங்களுக்காக
ஜென்ம பாவமில்லாராக்கினியே மோட்ச ஆரோபணராக்கினியே திருச்செப மாலையின் ராக்கினியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்கள் சமாதான ராக்கினியே இந்திய தேசத்தின் ராக்கினியே எங்கள் ஜெபமாலை நாயகியே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே எங்கள் பாவங்களை போக்கியருளும் உலகத்தின் பாவங்களை போக்கும் உத்தம செம்மறி பொறுவையாம் உன்னத இயேசு கிறிஸ்துவே
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை எண்ணெயின் 7ஆம் நாள் திருவிழா திருப்பலிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். அன்னை மரியாவின் அமைதி ஒரு மாபெரும் சக்தி. சிமியோன் அன்னை மரியாவிடம் உம் உள்ளத்தை ஒரு வாள் ஊடுருவும் என்றவுடன் அந்த வார்த்தைகளை அமைதியாக மனதில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். அந்த இடத்தில் வேறு யாராக இருந்தாலும் கண்டிப்பாக அந்த வார்த்தைகளை கேட்டு புலம்பி இருப்பார்கள். அன்னை மரியாவிடம் தனது மன வலிமையால் கடவுளின் திருவுளத்தை அறிந்து கொள்ளும் சக்தி இருந்தமையால் அதனை உள்ளத்தில் இருத்தி கொண்டார். அன்னை மரியாளின் பரிந்துரை நம் ஒவ்வொருவரின் மாபெரும் ஆன்மீக சக்தி. அதனால் ஏற்பட்ட அற்புதங்களும் புதுமைகளும் ஏராளம். ஒவ்வொரு நாளும் இந்த தாயின் வல்லமை மிக்க சக்தி மிக்க பரிந்துரையின் உதவியால் இறைவனிடத்திலிருந்து அருளை ஆசீரை மக்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள். நம் அனைவரின் ஆன்மீக சக்தியாக, அன்பு சக்தியாக, அமைதியின் சக்தியாக உள்ளார் நம் அன்னை மரியா. நம் அன்னையின் ஆசீரை அருளை நிறைவாக நாம் பெற்றுக்கொள்ள வரம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். இறையாசீர் பெறுவோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த 7ஆம் திருவிழா திருப்பலியானது தங்கராஜ் ராஜகனி இவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த எல்லா நன்மைகளுக்கு நன்றியாகவும், மகன்கள் மகள்கள் பேரப்பிள்ளைகள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகத இறைவன் கொடுத்தருளும்படியாகவும், அவற்றை கொடுத்ததற்கு நன்றியாகவும், காணிக்கைதாஸ் சகாயராணி குடும்பத்தாரின் நன்றி பலியாகவும், குடும்ப நலன்களுக்காகவும், குடும்பத்திலே தேவ ஆசீர்வாதங்கள் கிடைக்கும்படியாகவும், திருமண வரன்கள் அமையும்படியாகவும், எடுக்கின்ற முயற்சிகளை இறைவன் தாமே ஆசீர்வதித்து அருளும்படியாகவும், மேலும் இந்த திருப்பலியை சிறப்பிக்கக்கூடிய புதுப்பட்டி இறை மக்கள் ஒவ்வொருவருடைய குடும்ப நலன்களுக்காகவும் நன்றியாகவும், மற்றும் இந்த பலியில் இணைந்து ஜெபிக்கக்கூடிய ஒவ்வொருவரின் குடும்ப நன்றி பலியாகவும் குடும்ப நலன்களுக்காகவும் ஒப்பு கொடுக்கப்படுகின்றது. இந்த கருத்துக்களோடு நாமும் நம்முடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இணைத்து இந்த தெய்வீக திருப்பலியிலே இறைவனுடைய அருள் வேண்டி ஆசீர் வேண்டி மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த உயிருள்ள பலியை ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள், பலவீனங்கள் அனைத்தையும் நினைத்து பார்த்து இறைவனிடத்திலே மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுள்
மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, என்றும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் வணக்கத்துக்குரிய பரிந்துரை எங்களுக்கு துணை புரிய உம்மை வேண்டுகின்றோ. ஆபத்துக்கள் அனைத்தினின்றும் அது எங்களை பாதுகாத்து உமது அமைதியில் நாங்கள் என்று மகிழ்வுற செய்வதாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றைப்ப ஒரே இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம் இறைவாக்கினர் மல்லாக்கி நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறைவார்த்தைகள் 13 முதல் அதிகாரம் 4 இறைவார்த்தைகள் 2 முடிய. எனக்கு எதிராக நீங்கள் கடுஞ்சொற்களை உதிர்த்து வந்தீர்கள் என்கிறார் ஆண்டவர். ஆயினும் உமக்கு எதிராக என்ன பேசினோம் என்று கேட்கிறீர்கள். கடவுளுக்கு ஊழியம் செய்வது வீண். அவரது திருமுறைகளை கடைபிடித்து ஒழுகுவதாலும் படைகளின் ஆண்டவர் திருமுன் மனம் வருந்தி நடந்து கொள்வதாலும் நமக்கு என்ன பயன்? இனிமேல் நாங்கள் ஆணவக்காரரே பேறு பெற்றோர் என்போம். கொடியோர் தலைதோங்குவதும் மட்டுமல்ல, கடவுள்களை அவர்கள் சோதித்து பார்த்தாலும் தப்பித்து கொள்கிறார்கள் என்றெல்லாம் நீங்கள் கூறவில்லையா? அப்போது ஆண்டவருக்கு அஞ்சி நடந்தோர் ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டனர். ஆண்டவரும் உன்னிப்பாக கேட்டார். ஆண்டவருக்கு அஞ்சி நடந்து அவரது பெயரை நினைத்து வாழ்வோர்க்கென நினைவு நூல் ஒன்று அவர் திருமுன் எழுதப்பட்டது. நான் செயலாற்று அந்நாளில் அவர்கள் எனது தனி பெரும் சொத்தாக இருப்பார்கள் என்றார் படைகளின் ஆண்டவர். ஒரு தந்தை நமக்கு பணிவிடை செய்யும் மகன் மீது கருணை காட்டுவது போல நான் அவர்கள் மீது கருணை காட்டுவேன். அப்போது நீங்கள் நேர்மையாளருக்கும் கொடியோருக்கும் கடவுளுக்கு ஊழியம் செய்வோருக்கும் அவருக்கு ஊழியம் செய்யாததோருக்கும் உள்ள வேற்றுமையை மீண்டும் கண்டு கொள்வீர்கள். இதோ சூழலை போல் எரியும் அந்த நாள் வருகின்றது. அப்போது ஆணவக்காரர் கொலை செய்வோர் அனைவரும் அதனுள் போடப்பட்ட சருகாவர். வரப்போகும் அந்த நாள் அவர்களுடைய வேரையோ கிளையையோ விட்டு வைக்காது, முற்றிலும் சுட்டெரித்துவிடும் என்றார் படைகளின் ஆண்டவர். ஆனால் என் பெயருக்கு அஞ்சி நடக்கின்ற உங்கள் மேல் நீதியின் கதிரவன் எழுவான். அவர்களுடைய இறக்கைகளில் நலம் தரும் மருந்து இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. காற்றே கடலே நதியே அலையே இறைவன் புகழை பாடு. மலையே மலரே முகிலே மலையே தேவன் புகழை பாடு. என்னுயிரே ஆண்டவரே போற்றி பாடிடு. என்னுள்ளமே அவர் பெயரை ஏற்றி பாடிடு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம். நாளுமே அவரை பாடிடுவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 5 முதல் 13 முடிய. லூக்கா எழுதிய தூய நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 5 முதல் 13 முடிய. அக்காலத்தில் இயேசு சீடர்களை நோக்கி கூறியது: உங்களுள் ஒருவர் தம் நண்பரிடம் நள்ளிரவில் சென்று, நண்பா, 3 அப்பங்களை எனக்கு கடனாக கொடு. என்னுடைய நண்பர் ஒருவர் பயணம் செய்யும் வழியில் என்னிடம் வந்திருக்கிறார். அவருக்கு கொடுக்க என்னிடம் ஒன்றுமில்லை என்று சொல்வதாக வைத்துக்கொள்வோம். உள்ளே இருப்பவர், எனக்கு தொல்லை கொடுக்காதே, ஏற்கனவே கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகளும் என்னோடு படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தர முடியாது என்பார். எனினும் அவர் விடாப்பிடியாய் கதவை தட்டிக்கொண்டே இருந்தால், அவர் தம் நண்பர் என்பதற்காக எழுந்து கொடுக்காவிட்டாலும் அவரது தொல்லையின் பொருட்டாவது எழுந்து அவருக்கு தேவையானதை கொடுப்பார் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். மேலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். பிள்ளை மீனை கேட்டால் உங்களுள் எந்த தந்தையாவது மீனுக்கு பதிலாக பாம்பை கொடுப்பாரா? முட்டையை கேட்டால் அவர் தேளை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணக தந்தை தம்மிடம் கேட்போருக்கு தூய ஆவியை கொடுப்பது எத்துணை உறுதி. ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, புனித ஜெபமாலை அன்னையின் அன்பு பிள்ளைகளே, அனைவருக்கும் அன்னையினுடைய 7ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அன்பு மக்களே, இன்றைய நாளிலே நம்முடைய சிந்தனைக்காக அன்னையினுடைய புகழ் மாலையில் நாம் பாடக்கூடிய சக்தியுடைத்தான கன்னிகையே என்கின்ற அந்த அன்னையின் அணிகலனை எடுத்து தியானிக்கலாம் என்று நினைக்கின்றேன். அன்பு மக்களே, இந்த உலகம் சக்தியை நோக்கி ஓடக்கூடிய உலகமாக இருக்கின்றது. இந்த உலகம் சக்தி அது இருந்தால்தான் இந்த உலகத்திலே நீங்கள் வாழ முடியும். எனவே இந்த சக்தியை பெற்றுக்கொள்ள எங்களை தேடி வாருங்கள் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுக்கக்கூடிய உலகமாக இருக்கின்றது. உதாரணத்திற்கு இன்றைய விளம்பர உலகை நாம் எடுத்துக்கொள்வோமே. இந்த விளம்பரங்கள் பெரும்பாலும் அதிகமாக உணவுப் பொருட்கள், இந்த உணவை நீங்கள் வாங்கி சாப்பிட்டீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு சக்தி கிடைத்துவிடும், நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு வளர்ச்சியை காண்பீர்கள் என்கின்ற ஒரு மோகத்தை நம்மிடத்தில் ஏற்படுத்துகிறது. உதாரணத்திற்கு ஒரு பூஸ்ட்ன்னு சொல்லி ஒரு ட்ரிங்க் உண்டு, அப்படிதானா, ஒரு பானம். அந்த என்ன விளம்பரம் சொல்லி விற்கிறாங்க? பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் மை எனர்ஜி. பூஸ்ட் தான் என்னுடைய எனர்ஜியின் வலிமையினுடைய ரகசியம் அப்படின்ட்டு சொல்லுது. என்ன ஹார்லிக்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா என்ன சொல்லுதோம்? டாலர், ஸ்ட்ராங்கர், ஷார்ப்பர். அப்படிதானே, உயரமா, வலிமையா, நல்ல புத்தி கூர்மை உடையதாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஹார்லிக்ஸ் நிறுவன விளம்பரம் அப்படின்னு சொல்லுது. காம்ப்ளான் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா காம்ப்ளான் என்ன சொல்லுது? வளர்வேன், நான் வளர்கிறேன். அருமையா சொல்றாங்கல்ல, நான் வளர்கிறேன், நீ கட்டையாவே இருக்க மாட்டே, நல்ல சக்தி உடைச்சி நல்லா வளருவ அப்படின்னு சொல்லி காம்ப்ளான் நிறுவனம் அப்படிப்பட்ட ஒரு விளம்பரத்தை இந்த உலகத்திலே நமக்கு முன்பாக போட்டு காண்பிக்கிறது. ஆக இந்த உலகம் இப்படிப்பட்ட மாய ஒரு கவர்ச்சியை, இதை நீங்கள் செய்தால் நீங்கள் சக்தி உடையவர்களாக மாறிவிடலாம் என்கின்ற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தக்கூடிய உலகமாக இருக்கின்றது. அன்பு மக்களே, இது உடல் பலத்தை, உடல் சக்தியை குறித்தான ஒரு கருத்தாக இருக்கின்றது. விவிலியத்திலே நாம் பார்க்கிறோம். 1 சாமுவேல் புத்தகத்திலே 17வது அதிகாரம் 1 முதல் 11 வரையிலான அந்த இறை வசனங்களை வாசிக்கின்ற பொழுது தெரியும். அங்கே கோலியாத்து என்கின்ற ஒரு வீரன். அந்த கோலியாத்து எப்படிப்பட்டவன்? அவனுடைய உடல் வாகு எப்படிப்பட்டது? 6.5 முழம் உயரம் கொண்டவனாக அவன் இருக்கின்றான். அவனுடைய தலையிலே ஒரு வெண்கல கவசத்தை அணிந்திருக்கிறான். அவனுடைய மார்பிலே 57 கிலோ எடை மதிப்புள்ள மீனினுடைய செதில் போன்ற வெண்கல கவசத்தை அவன் மார்பு பட்டையாக அணிந்திருக்கிறான். அதே போல அவனுடைய கால்களிலும் வெண்கல கவசங்கள், நல்ல ஒரு ஈட்டியை எரி வேலை அவன் கொண்டிருக்கிறான். அவனுடைய கையில் இருக்கக்கூடிய ஈட்டியினுடைய முனை மட்டும் 7 கிலோ எடையானது என்று அவனை குறித்த அந்த ஒரு நிகழ்வை, செய்தியை நாம் விவிலியத்திலே வாசிக்கின்றோம். இது கோலியாத்து எப்படிப்பட்ட உடல் சக்தி உடையவன் என்பதை எடுத்துரைக்கக்கூடிய விதத்திலே அமைந்திருக்கிறது. அதே போல 1 அரசர்கள் புத்தகத்திலே 3வது அதிகாரம் 16 முதல் 28 வரையிலான இறை வசனங்களிலே நாம் வாசிக்கின்றோம். இங்கே சாலமோன் அரசருடைய புத்தி கூர்மையை குறித்து, அவருடைய அந்த ஞானத்தின் கூர்மையை, அவருடைய அறிவின் சக்தி, அதை குறித்த ஒரு செய்தியை நாம் வாசிக்கின்றோம். எவ்வாறு சாலமோன் அரசர் ஞானமிகு தீர்ப்பை அவர் வழங்கினார் என்று நாம் பார்க்கிறோம். அப்படிப்பட்ட அந்த ஞானமிகு தீர்ப்பை சாலமோன் அரசர் வழங்குவதை கண்ட மக்கள் அனைவரும் அவரை கண்டு அவருக்கு அஞ்சி நடந்தனர் என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, 2 விதமான சக்திகள். ஒரு சக்தி உடல் சக்தி, கோலியாத்தினுடையது. இங்கே இன்னொரு சக்தி அறிவு சக்தி.
இது சாலமோன் அரசருடையது. அன்பு மக்களே, மனித வாழ்க்கையை முழுமைப்படுத்த, விண்ணரசை உடைமையாக்கிக் கொள்ள இந்த சக்திகள் நமக்கு போதுமா என்று சொன்னால் நிச்சயமாக போதாது. அதையும் தாண்டிய ஒரு சக்தியை நாம் கொண்டிருக்க வேண்டும். என்ன சக்தி அது? அருள் சக்தி. நம்முடைய அன்னை மரியாவிடத்திலே காணப்பட்டது இப்படிப்பட்ட அருள் சக்தி தான். எனவேதான் கபிரியேல் வானதூதர் அன்னை மரியாவை வாழ்த்துகின்ற பொழுது அருள்மிக பெற்றவரே வாழ்க என்று அன்னையிடத்தில் உறைந்திருந்த அப்படிப்பட்ட அந்த அருளின் சக்தியை வெளிப்படுத்துவதாக அங்கே கபிரியேல் வானதூதருடைய உரை அமைந்திருப்பதாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய தாய் அன்னை மரியா இப்படிப்பட்ட இறைவன் மீது கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கையினால் அருள் மிகுந்த ஒரு தாயாக இருந்தார். அப்படிப்பட்ட அந்த அருள் மிகுந்த தாயாக அவர் இருந்த காரணத்தினால்தான் தன்னுடைய வாழ்க்கையிலே மிகவும் சக்தி உடைத்தான ஒரு தாயாகவும் அன்னை மரியா விளங்கினாள். அன்னை மரியா தன்னுடைய வாழ்க்கையில் சந்தித்த துன்பங்கள் ஏராளம் ஏராளம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய அருள் அன்னையிடத்திலே நிரம்ப இருந்ததன் காரணத்தினால்தான் சக்தி உடைத்தவளாக அந்த அனைத்து துன்பங்களையும் கடந்து அன்னை மரியாவால் தொடர்ந்து பயணம் செய்ய முடிந்தது. கர்ப்பிணியாக இருந்த அன்னை மரியா எலிசபெத் அம்மாளை ஓடோடி செல்ல அவளுக்கு அந்த சக்தி கிடைத்தது என்று சொன்னால் அது ஆண்டவருடைய அருள் அவருக்கு நிறைந்து இருந்த காரணத்தினால்தான். தனக்கு குழந்தை பிறந்த பிற்பாடு இரவோடு இரவாக எகிப்துக்கு ஓடி செல்ல வேண்டும் என்று வாகன வசதிகள் பெரிதும் இல்லாத அந்த காலத்தில் அன்னையால் அப்படிப்பட்ட ஒரு பயணத்தை தொடர முடிந்தது. அதற்கு அவருக்கு சக்தி இருந்தது என்று சொன்னால் ஆண்டவருடைய அருள் அவர் மீது நிரம்ப பொழியப்பட்டிருந்த காரணத்தினால்தான். தன்னுடைய மகன், தான் பெற்றெடுத்த மகன் சிலுவையை சுமந்து ஊராரினுடைய பழி சொல்லுக்கும் இழை பார்வைக்கும் உட்பட்டு கல்வாரி மலையை நோக்கி சென்று கொண்டிருந்த பொழுது அந்த தாயால் அதனை தாங்க முடிந்தது. அப்படிப்பட்ட ஒரு சக்தி அவளிடத்திலே இருந்தது என்று சொன்னால் ஆண்டவருடைய அருள் அவள் மீது நிரம்ப இருந்த காரணத்தினால்தான். ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையை அந்த தாய் கொண்டிருந்த காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட துன்பங்களையும் துயரங்களையும் கஷ்டங்களையும் மனவேதனைகளையும் உறுதியோடு தாங்கிக் கொண்டு தொடர்ந்து இறை பாதையிலே அவரால் பயணம் செய்ய முடிந்தது என்று நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, நம்முடைய தாயிடத்தில் காணப்பட்ட இப்படிப்பட்ட இந்த அருள், ஆண்டவருடைய அருள் நமக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த தாயினுடைய பரிந்துரையை நாம் நாட வேண்டும். அம்மா தாய் மரியே, உம்மிடத்தில் காணப்பட்ட ஆண்டவரின் அருள் எங்களிடத்திலும் நிரம்ப இருக்கும்படியாக உம்முடைய திருமகனிடத்திலே பரிந்து பேசும் என்று அந்த தாயிடத்திலே நாம் மன்றாடுவோம். அன்பு மக்களே, ஆண்டவருடைய அருள் நம்மிடத்திலே இருந்தது என்று சொன்னால் நம்முடைய வாழ்வு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நிரம்ப பெற்ற ஒரு வாழ்வாக இருக்கும். திருவள்ளுவருடைய திருக்குறளிலே நாம் ஒரு திருக்குறளை வாசிக்கிறோம். 247வது திருக்குறள் என்று நினைக்கிறேன். அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை, பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு என்று சொல்லுவார். அதாவது பொருள் இல்லை அப்படின்னு சொன்னா இந்த உலகத்துல நாம் வாழ முடியாது. அதே போல ஆண்டவருடைய அருள் இல்லை என்று சொன்னால் நாம் விண்ணுலகத்தை அடைய முடியாது. விண்ணுலக பேரின்பத்தை நம்மால் தொய்த்துணர முடியாது என்று அருமையாக திருவள்ளுவரை தன்னுடைய திருக்குறளிலே அவர் சொல்லி இருப்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களை, நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்பொழுது என்னுடைய வாழ்க்கையிலே நான் ஆண்டவருடைய அருளை பெற்றுக்கொள்ள முடியும்? அன்னை மரியாவை போல மாசு மறுவற்ற ஒரு வாழ்க்கையை நான் வாழுகிற பொழுது, என்னுடைய வாழ்வில் பாவ வழிகளை விலக்கி நான் வாழுகின்ற பொழுது அன்னையிடத்தில் காணப்பட்ட ஆண்டவரின் அருளை என்னாலும் பெற்றுக்கொள்ள முடியும். அன்னையிடத்தில் காணப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு சக்தி எனக்குள்ளும் வரும். எனவே நம்முடைய வாழ்க்கையை சற்று சிந்தித்து பார்ப்போம், சீர்தூக்கி பார்ப்போம். முடிந்த மட்டும்
அனைத்து பாவ வழிகளையும் நம்முடைய வாழ்வில் இருந்து தூர எறிய முயற்சி செய்வோம். அன்பு மக்களே, பல புனிதர்கள் அன்னையினுடைய இந்த சக்தியை குறித்து கூறுகின்ற பொழுது மிகவும் சிறப்பாக கூறியிருக்கின்றார்கள். புனித தாமஸ் அக்வினாஸ் இவ்வாறாக கூறுகின்றார்: புனிதர்கள் தங்களிடத்தில் காணப்படக்கூடிய சில புண்ணியங்களினால் பல ஆன்மாக்களை கடவுளுடைய பாதம் கொண்டு போய் சேர்க்கிறார்கள். அதே நேரத்தில் அன்னை மரியா உலகில் உள்ள எல்லா ஆன்மாக்களையும் கடவுளுடைய பாதம் கொண்டு சேர்க்கக்கூடிய சக்தி உடைத்தவராக இருக்கிறார் என்று புனித தாமஸ் அக்வினாஸ் கூறுகின்றார். அதே போல புனித பெர்னார்டு இவ்வாறாக கூறுகின்றார்: கடவுள் நமக்கு கொடுக்கக்கூடிய எல்லா அருள் வரங்களையும் அன்னை மரியா வழியாகத்தான் கொடுக்கின்றார். ஏனென்றால் அன்னை மரியா எல்லா ஆற்றல்களையும் கொடைகளையும் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய சக்தி உடைத்தான கன்னியாக அவர் விளங்குகின்றார் என்று புனித பெர்னார்டு அருமையாக சொல்லுகின்றார். அதே போல புனித பெனவந்தூர் அன்னை மரியாவை குறித்து சொல்லுகின்ற பொழுது இவ்வாறாக சொல்லுகின்றார்: அன்னை மரியாவினுடைய திருப்பெயர் சாத்தான்களை அலறி ஓடச் செய்யக்கூடிய அளவிற்கு சக்தி உடைத்ததாக இருக்கிறது என்று அன்னை மரியாவினுடைய திருப்பெயரினுடைய வல்லமையை குறித்து கூறுகின்றார். புனித பீட்டர் தமையான் இவ்வாறாக கூறுகின்றார்: அன்னை மரியா இயேசுவினுடைய தாயாக இருக்கக்கூடிய காரணத்தினால் அவர் மக்களினங்களுக்கு ஆண்டவரிடத்திலே இயேசுவிடத்திலே அருள் வரங்களை கேட்டு பெறுகின்ற பொழுது அவர் ஒரு பணியாளரை போல கேட்பதில்லை. மாறாக அவர் முழு உரிமையுடன் ஆண்டவரிடத்திலே அந்த அருள் வரங்களை பெற்று மக்களுக்கு கொடுக்கக்கூடிய சக்தி உடைத்தவராக இருக்கின்றார் என்று புனித பீட்டர் தமையான் அருமையாக கூறுகின்றார். அன்பு மக்களே, இந்த புனிதர்கள் எந்த அளவிற்கு அன்னை மரியாவினுடைய சக்தியை, அவருடைய பெயரின் ஆற்றலை தங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவித்து மகிழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, அன்னையினுடைய சக்திக்கு, அன்னையினுடைய பரிந்துரையினுடைய வல்லமைக்கு ஒரு சிறிய உதாரணத்தை உங்கள் முன்பாக சுட்டி காட்ட விரும்புகின்றேன். பார்சிலோனா என்கின்ற மறை மாவட்டத்திலே சிறுவன் ஒருவன் இருந்தான். அந்த சிறுவனுக்கு காலிலே நடக்க முடியாத ஒரு சூழல், முடக்குவாதம் ஏற்பட்டு எழுந்து நடக்க முடியாத ஒரு நிலையிலே அந்த சிறுவன் இருந்தான். இந்த சிறுவனுக்கு லூர்து நகருக்கு சென்று லூர்து அன்னையை தரிசிக்க வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம், அந்த ஒரு ஆசை அதிகமாக இருந்தது. தன்னுடைய தாயிடத்திலே தன்னுடைய விருப்பத்தை தெரிவிக்கின்றான். அம்மா, லூர்து நகருக்கு சென்று அன்னை மரியாவை தரிசித்துவிட்டு வரலாமே என்று அந்த மகன் ஏக்கத்தோடு தன்னுடைய தாயிடத்திலே சொன்ன பொழுது அவரும் மகனுடைய விருப்பத்தை நிறைவு செய்ய அதற்கான ஏற்பாட்டை எல்லாம் அவர்கள் தயார் செய்தார்கள். அதே போல ஸ்பெயின் தேசத்திலிருந்து பார்சிலோனா மறை மாவட்டத்திலிருந்து அங்கே லூர்து நகர் நோக்கி, லூர்து மலை நோக்கி அவர்கள் பயணம் செய்ய ஆயத்தமாகிறார்கள். அந்த சிறுவன் தன்னுடைய பயணத்திற்கு தேவையான எல்லா பொருட்களையும் எடுத்து வைத்து கொண்டிருக்கிறான். தனக்கு தேவையான உடைகளை எல்லாம் எடுத்து வைத்து கொண்டிருந்தான். அப்பொழுது புதியதாக வாங்கி இருந்த தன்னுடைய கால் உறையையும் அவன் எடுத்து தன்னுடைய பையிலே வைத்து கொண்டிருந்தான். இதனை அவனுடைய தாய் பார்த்துவிட்டார். மகனே, உனக்குத்தான் இந்த காலுறை தேவைப்படாதே, சாக்ஸ் தேவைப்படாதே, பின் எதற்காக அதனையும் சேர்த்து உன்னுடைய பையிலே நீ எடுத்து வைத்திருக்கிறாய் என்று அந்த தாய் அந்த மகனிடத்திலே சொல்லுவார். அப்பொழுது அந்த மகன் தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவான்: அம்மா, நாம் லூர்து நகருக்கு செல்லுகின்ற இந்த பயணத்திற்கு இந்த காலுறை, இந்த சாக்ஸ் எனக்கு தேவைப்படாமல் இருக்கலாம். ஆனால் நாம் லூர்து நகரை விட்டு நம்முடைய இல்லம் திரும்புகின்ற பொழுது நிச்சயமாக இந்த காலுறை, இந்த சாக்ஸ் எனக்கு தேவைப்படும் என்று நம்பிக்கையோடு அந்த தாயை தரிசிக்க செல்லுகிற பொழுது, தாயினுடைய பரிந்துரையை நாடுகின்ற பொழுது, என்னுடைய கால் நிச்சயமாக குணமாகும், நான் மீண்டும்
நான் முன்னைய நிலையை திரும்ப அடைவேன், நன்றாக நடப்பேன் என்று அந்த மகன் தனக்குள்ளே அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கையோடு இருந்ததை கண்டு அந்த தாய் மெய் சிலிர்த்து போனாள். அன்பு மக்களே, அதே போல எந்த நம்பிக்கையோடு அந்த சிறுவன் லூர்து நகரிலே அன்னையை தரிசிக்க சென்றானோ அதே நம்பிக்கையிலே அங்கே அன்னையினுடைய பரிந்துரையின் உதவியால் பரிபூரண சுகத்தை பெற்றுக்கொண்டான். அவனுடைய முடக்குவாதம் எல்லாம் நீங்கி எந்த நம்பிக்கையை தன்னுடைய தாயிடத்திலே அறிக்கையிட்டானோ அதே போல அவன் எடுத்து சென்ற அந்த காலுறையை பயன்படுத்தி மீண்டும் தன்னுடைய இல்லம் திரும்பக்கூடிய அளவிற்கு அன்னையினுடைய பரிந்துரை சக்தி நிறைந்த ஒரு பரிந்துரையாக இருந்தது என்று பார்க்கிறோம். அந்த பார்சிலோனா உயர் மறை மாவட்டத்தினுடைய ஆயர் இந்த சிறுவன் சாட்சியம் சொன்ன பொழுது அவனை வாழ்த்தி பாராட்டி உச்சி முகர்ந்து அங்கே ஆண்டவரை, அன்னை மரியாவை மகிமைப்படுத்தினார் என்று பார்க்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இதுதான் நம்முடைய தாயினுடைய பரிந்துரைக்கு இருக்கக்கூடிய சக்தியாக இருக்கின்றது. நாமும் நம்பிக்கையோடு இந்த தாயினுடைய வல்லமை மிக்க பரிந்துரையை நாடுகின்ற பொழுது நிச்சயமாக நமக்கு தேவையான எல்லா அருள் வரங்களையும் எல்லா ஆசீர்வாதங்களையும் இந்த தாய் அவருடைய திருமகனிடத்திலிருந்து பரிந்து பேசி நமக்கு பெற்று தருவார். எனவே நாமும் இந்த தாயை போல மாசு மறுவற்றவர்களாக தூய்மையான ஒரு வாழ்க்கையை நடத்தி இந்த தாயினுடைய பரிந்துரையை முழுமையாக நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவித்து இறைவனுடைய ஆசீரை நிரம்ப நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்கான வரத்தை கேட்டு தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நம்பிக்கையோடு மன்றாடுவோம். ஆமென். அனைவரும் எழுந்து நம்முடைய தேவைகள், மன்றாட்டுகள், விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்திலே சமர்ப்பிப்போம். நல்லாயனே எம் இறைவா, திருவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள், துறவரத்தார் இவர்கள் அனைவரும் ஆன்ம நலத்துடனும் உடலுள்ள நல்லத்துடனும் வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர் வழங்குபவரே எம் இறைவா, இன்று திரியாத்திரையாக வந்து சிறப்பிக்கும் புதுப்பட்டி இறைமக்கள் அனைவரும் நல்ல உடலுள்ள சுகம் பெறவும் வாழ்வில் அவர்கள் நினைத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடைய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆற்றல் அளிப்பவரே எம் இறைவா, விவசாய குடிமக்கள் அனைவரும் இந்த பருவ காலத்தில் விவசாயம் செய்வதற்கு தேவையான நல்ல உடல் வலிமையை அவர்களுக்கு தர வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, 2ஆம் பருவ கல்வி படிப்பை தொடங்கியிருக்கும் எம் பள்ளி குழந்தைகள் அனைவரும் கல்வியில் சிறந்து விளங்க தேவையான ஞானத்தை அவர்களுக்கு தந்தருள வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக சில மணித்துளிகள் அமைதியாக இறைவனிடம் மன்றாடுவோம். அன்பே உருவான எங்கள் இறைவா, உம் அன்பு பிள்ளைகள் நம்பிக்கையோடு உம்மிடத்தில் எடுத்துரைத்த இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்களுக்கு தந்தருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். என்னை கொடுத்தே பொன்னும் பொருள்
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, மனநிறைவும் புகழ்ச்சியும் அளிக்கும் காணிக்கைகளை உமக்கு ஒப்பு கொடுக்கும் நாங்கள் உமை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் புனித ஜெபமாலை அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி உமக்கு உகந்த புனித பலி பொருளாக எங்களையே அர்ப்பணிக்க வரம் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித ஜெபமாலை அன்னையின் விழாவில் நாங்கள் உமை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தூயாவின் நிழலிட்டதாம் அந்த அன்னையுமுடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர் புகழ்கின்றன, தலைமை தாங்குவோருமை வழிபடுகின்றன, அதிகாரம் செலுத்துவோரும் திருமுன் நடுங்குகின்றன. வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் செராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உமை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒரே குரலாய் ஆர்ப்பரித்து பாடுவதாவது: ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும்
என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தந்தையே, இக்கல்வாரி பலியில் பங்கேற்று ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நிறைவான அருளை, ஆற்றலை, ஆசீர்வாதத்தை தந்தருள்வீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வேண்டி விரும்பி கேட்கக்கூடிய அனைத்தையும் நீர்தாமே நிறைவு செய்து கொடுத்தருள வேண்டும் என்று உமை தாழ்மையாய் இறைஞ்சு மன்றாடுகின்றோம். உம் அன்பு பிள்ளைகள் இவர்கள் ஒவ்வொருவரும் உம்முடைய தாயை போல அருள் நிறைந்தவர்களாக, மாசு மறுவற்றவர்களாக வாழக்கூடிய அருளை, ஆற்றலை, சக்தியை தந்தருள வேண்டும் என்று உமை கெஞ்சு மன்றாடுகின்றோம். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக, இவரோடு, இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில்
எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோ. உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே அனைவருக்கும் நம்முடைய பாதுகாவலி புனித ஜெபமாலை அன்னையின் 7ஆம் திருவிழா நல்வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நாள் திருப்பலியை சிறப்பித்த குடும்பத்தாருக்கும் புதுப்பட்டி இறை மக்களுக்கும் மற்றும் இணைந்து ஜெபித்த ஒவ்வொருவருக்கும் நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்களும் நன்றிகளும் இறை ஆசீரும். அன்பு மக்களை, இன்றைய நாளிலே அனைவருக்கும் அன்பின் உணவை வழங்க உதவி செய்த புதுப்பட்டி இறை மக்களுக்கு சிறப்பாக திருவாளர் சுரேஷ், திருமதி ஆசா, திருவாளர் பாப்புராஜ், திருமதி கமலாதேவி, திருவாளர் வெள்ளைச்சாமி, திருமதி ராணி, திருவாளர் சின்னமணி, திருமதி அன்னத்தாய், திருவாளர் ராமராஜ், திருமதி ராதா, திருவாளர் பொம்முதுரை, திருமதி யசோதா குடும்பத்தாருக்கு சிறப்பான நன்றிகளும் வாழ்த்துக்களும் இறை ஆசீரும். நாளைய 8ஆம் திருவிழா நவநாள் திருப்பலியை சிறப்பிப்பவர்கள் நம்முடைய திரு இருதய சபை அருட்சகோதரிகள். அன்பு மக்களே, நாளைய தினம் திருப்பலியை நம்முடைய மத்தியிலே வந்து தலைமை தாங்கி சிறப்பிக்க இருக்கக்கூடியவர்கள் நம்முடைய பங்காக இருக்கக்கூடிய வெம்பூரினுடைய பங்கு தந்தை அருள் தந்தை குமாராஜா அடிகளார். தந்தையவர்கள் நாளை தினம் தன்னுடைய 37வது குருத்துவ அருள் பொழிவு தினத்தை சிறப்பிக்கின்றார்கள். அதனை முன்னிட்டு குறுக்குச்சாலை மறை வட்டத்தில் உள்ள குருக்கள் மற்றும் அருள் சகோதரிகளுக்கான ஒரு கருத்தமர்வை தந்தையவர்கள் வழங்குகின்றார்கள். மதியம் நாளை மாலை 5:30 மணியிலிருந்து குருக்கள் அருட்சகோதரிகளுக்கான அந்த கருத்தரங்கு நம்முடைய ஆலயத்திலே நடைபெறும். அதனை தொடர்ந்து 8ஆம் திருவிழா திருப்பலியையும் அருள் தந்தை குமாராஜா அடிகளார் தலைமையேற்று சிறப்பிப்பார்கள். அன்பு மக்களே, நம்முடைய பங்கில் கடந்த சில மாதங்களாக மக்களுடைய சமூக பொருளாதார இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்பட்டதை நாம் அறிவோம். அதன் இறுதி கட்டத்தை நெருங்கிவிட்டோம். இன்னும் ஓரிரு தினங்களில் நாளை மறுதினத்திற்குள்ளாக அனைத்து தரவுகளையும் நாம் மேலிடத்திற்கு அனுப்பியாக வேண்டும். எனவே இன்னும் யாராவது உங்களுடைய அந்த தரவுகளை கொடுக்காமல் இருந்தால், அந்த கணக்கெடுப்பு விவரங்களை அருட்சகோதரர்களிடத்திலே கொடுக்காமல் இருந்தால், அல்லது உங்களுக்கு தெரிந்தவர்கள் யாராவது கொடுக்காமல் இருந்தால், நாளைக்குள்ளாக அதனை கொடுக்க அவர்களை அறிவுறுத்தும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு முறை எடுத்துவிட்டோம் என்று சொன்னால் அதற்கு பிற்பாடு மீண்டும் எப்பொழுது இந்த ஒரு தரவுகளை சேகரிக்க வாய்ப்பு கிடைக்கும் என்று தெரியவில்லை. எனவே அன்பு மக்கள், யாராவது விடுபட்டிருந்தால் அதனை உடனடியாக நிவர்த்தி செய்து கொள்ளும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். இதழினின்று அருள் வெள்ளம் பாய்ந்தோடியது, அதனால் கடவுள் உமக்கு என்றென்றும் ஆசி வழங்குகிறார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக கொடைகளால் நாங்கள் வளம் பெற்றுள்ளோ. புனித ஜெபமாலை அன்னையின் எடுத்துக்காட்டை பின்பற்றி புனித வாழ்க்கையால் உமக்கு ஊழியம் புரியவும், அவருடன் இணைந்து உண்மையான புகழ்ச்சியினால் உம்மை மாட்சிப்படுத்தவும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. அரவரே
பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, எம் பங்கு மக்கள் அனைவரும் உடல் உள்ள சுகத்துடன் அன்னையின் திருநாளை கொண்டாடிட வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, மத்திய மாநில அரசுகள் மக்கள் நலமே குறிக்கோள் என கொண்டு நல்லாட்சி நடத்திட வேண்டிக் கொள்ளும். பாவிகளுக்கு அடைக்கலமே, பாவிகள் மனம் திரும்ப வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, இப்பகுதியில் நல்ல மழை பெய்து விவசாயம் செலுத்திட வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, டாக்கா, இஸ்ரேல், உக்ரைன், ரஷ்யா முதலிய நாடுகளில் பல்லாயிரக்கணக்கானோர் மடிந்த நிலையில் அங்கு அமைதி நிலை பெற வேண்டிக் கொள்ளும். மரியாயின் மாசற்ற இருதயமே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.